இங்கே சில ஸ்கூல் பசங்க ஹாஸ்டல் செவரி எகிரி குதிச்சு பிட்டு படம் பார்க்க போறாங்க. அப்போ அதை பார்த்த வாட்ச்மேன் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போ எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் கால் ஃபிராக்சர் ஆகிறது. மறுநாள் பிரின்சிபல் கிட்ட வாட்ச்மேன் போட்டு கொடுக்க ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா என்ன செய்வாருன்னு பயப்பட ரோகன்ற பையன் மட்டும் எங்க அப்பாவை பார்த்து 8 வருஷம் ஆச்சுன்னு கேஷுவலா சொல்றான். பிரின்சிபல் வந்து இதோட 3rd டைம் இப்படி வந்து நிக்கிறீங்க, உங்க எல்லாரையும் ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ரோகன் கிட்ட மட்டும் சாரின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ரோகன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அங்க இவனோட அப்பா வந்து இவனை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக அங்க ஒரு சின்ன பையன் இது ஏன் ரூம்னு சொல்றான். யார் அந்த பையன் இவன் அவனோட அப்பா கிட்ட கேட்டா உன் தம்பி உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ண அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றாரு. அர்ஜுன்ன்ற அந்த குட்டி பையன் இவங்க அப்பாவை சார்னு தான் கூப்பிடுறான். ரோகனோட அப்பா அவரோட தம்பி வீட்டுக்கு இவங்களை டின்னருக்கு கூட்டிட்டு போக சித்தப்பா உனக்கு என்ன ஏம்னு இவனை கேட்க லிட்டரேச்சர் படிச்சு போயிட் ஆக போறேன்னு சொல்ல ரோகன் அப்பா அதெல்லாம் தேவையில்லை, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என் ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்ல இவன் நோ சொல்லிட்டு 8 வருஷம் பார்க்க வராத நீங்க என் லைஃபை பத்தி முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இதை கேட்டு கோமான இவனோட அப்பா இவனை போட்டு அடிக்க அப்புறம் சித்தப்பா வந்து காப்பாத்தி எல்லார் அப்பாவும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு உன் சொந்த கால் நின்னுட்டு அப்புறம் உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்த ரோகனுக்கு அவனோட அப்பா கூப்பிட்டு நிறைய ரூல்ஸ்லாம் போறாரு. அவனோட தம்பி மாதிரி நீயும் என்ன சார் தான் கூப்பிடணும், என்னை எதிர்த்து பேசவே கூடாது, நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும், இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. மறுநாள் இவரோட ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் ஒர்க்கர்ஸ்க்கு ரோகன் இன்ட்ரோ கொடுத்துட்டு என் பையன் தான், ஆனா இனி உங்க கோவர்க்கர், இவனை உங்க கோவர்க்கரா மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல அங்க இருக்கிற எல்லா கஷ்டமான வேலையும் இவனுக்கு கொடுக்குறாங்க. இவனும் வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கான்.